அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 10/4/2026 வெள்ளிக்கிழமை பங்குனி மாதத்தோட தேய்பிறை அஷ்டமி. இந்த பங்குனி மாதத்தை என்ன சொல்லுவாங்கன்னா கடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்த மாதம் சித்திரை மாதம். இந்த விசுவாவசு ஆண்டு முடிவடைய போகிறது. ஸோ விசுவாவசு ஆண்டோட கடைசி தேய்பிறை அஷ்டமி. இந்த வருடம் முழுக்க எவ்வளோ அஷ்டமிகள் வந்திருக்கும், வளர்பிறை தேய்பிறைன்னு வந்திருக்கும். நம்ம மற்ற நாட்களில் தவற விட்டிருந்தா கூட நாளைய தினம் இந்த தேய்பிறை அஷ்டமியில் நாம் செய்யக்கூடிய சில வழிபாடுகள் மூலம் நம்ம பெருமாள் கிட்ட, சிவபெருமாள்கிட்ட நாங்கள் இது வரைக்கும் இந்த வருடத்தில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பெருக்கக்கூடிய இந்த பராபவ வருடத்தில், புது வருடத்தில் எங்களுக்கு தொடரக்கூடாது, நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு வேண்டிக்கலாம். தேய்பிறை அப்படின்னாலே நமக்கு தேவையில்லாததை நம்ம வாழ்க்கையை விட்டு அனுப்பக்கூடிய ஒரு நாள், எல்லாமே தேய்ந்து போகணும் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நாள். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய், வறுமை, வழக்கு, எதிரி தொல்லை இவையெல்லாம் நம்ம விட்டு போகணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் நம்ம விட்டு போகணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடையே நிறைய கெட்ட குணங்கள் இருக்கும், அது அவங்கள விட்டு போகணும். எல்லாருமே சந்தோஷமான ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதே போல் தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாம் தவிடுபொடியாகணும். ஒரு வேலைக்கு போகிறதுனா அதில் தடை, 108 தடைகள் அதில் வரும். அதே போல் ஒரு திருமணம் இல்லை குழந்தை பேருனா அதில் 108 தடைகள் வரும். இப்படி தொட்டதெல்லாம் தடை இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம். ஸோ அந்த தடைகள் எல்லாம் நீங்கி எங்களுக்கு ஒரு வெற்றி பாதை அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம பைரவர்கிட்ட வேண்டிக்கலாம். பைரவர்னா வேறு யார்? சிவபெருமானோட ஒரு அம்சம், ருத்ர ரூபம்தான் பைரவர். அவர் பிரம்மாவோட அகங்காரத்தை அழிப்பதற்காக சிவபெருமான் நெற்றி கண்ணில் இருந்து தோன்றியவர். பிரம்மனுக்கு ஏகபோக திமிரு, எனக்கு அவருடைய அகந்தையை அழிப்பதற்காகவே பைரவர் அவதாரம் எடுத்தார். பைரவர் தன்னுடைய இடது கை நகத்தினால் பிரம்மாவோட ஒரு தலையை கொய்தார். அதுக்கப்புறம் தான் பிரம்மாவோட அகங்காரம் நீங்கியது. அது வரைக்கும் அவர் சிவன் விஷ்ணுவை விட நான் தான் பெரியவன், ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் நான் தான் படைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மமதையில் தான் அவர் இருந்தார். இதன் பிறகு தான் அவரோட அகங்காரம் அப்படிங்கிறது குறைந்தது. அவருக்கு உலகத்தில் எங்கேயுமே கோவிலே கிடையாது. புஷ்கர் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் பிரம்மாவுக்கு கோவில் இருக்கின்றது. அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது அவருடைய தலையை கொய்ததால் பைரவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது பிடிச்சிடுச்சு. கடைசியாக அது காசியில் போய் தான் அந்த பிரம்மஹத்தி தோஷத்துலேருந்து அவர் நிவர்த்தி பெற்றார். இப்போது நாளைக்கு என்ன செய்யணும்? நம்ம மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு, ஏற்கனவே தெரிஞ்ச வழிபாடு தான், ஆனால் அதில் ஒரு சின்ன மாற்றம் தான் நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் மற்ற அஷ்டமிகளை விட்டிருந்தா கூட நாளைய தினத்தை எக்காரணம் கொண்டும் யாரும் தவற விடாதீங்க. நாளைக்கு தயவு செய்து அசைவம் சாப்பிடாதீங்க. அதே போல் தீட்டு காலங்களில் இருப்பவங்க இதை செய்யக்கூடாது. இதை உங்களுடைய பூஜை கரைகளையும் ஏற்றலாம், அல்லது உங்களுடைய வீட்டு ஹால்லையும் நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். ஒரே ஒரு விளக்கு தான் நம்ம ஏற்ற போகிறோம். அந்த ஒரு விளக்கே நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை, யாரெல்லாம் நமக்கு பிரச்சனை தராங்களோ அவங்கெல்லாம் துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடக்கூடிய அளவுக்கு மிக சக்தி படைத்தது அந்த ஒரு தீபம். சரிங்களா? சில பேருக்கெல்லாம் காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, யார் மூலமாவது பிரச்சனை வந்துடும். சில பேருக்கு வீட்டில் இருக்க நபர்களாலே பிரச்சனை தினம்தோறும் வரும். எப்படா நம்மளை கவுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டு நபர்களே லைனில் ஃபஸ்ட்டு நிற்பாங்க. வெளியில் போனால் தான் நமக்கு எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா வீட்டுக்குள்ளாரே எதிரிகள் இருப்பாங்க. வெளியில் போனால் வேலை செய்கிற இடத்துல சொல்லவே தேவையில்லை, பயங்கர இன்டர்னல் பாலிட்டிக்ஸு. நான் எவ்வளோ நல்லா வேலை செஞ்சாலும் எனக்கு ஒரு அப்ரிசியேஷனே கிடையாது, ஒரு ப்ரமோஷனே கிடையாது அப்படின்ட்டு நிறைய பேர் புலம்புவாங்க. வீண் பழியை நம்ம மேலே சுமத்துறது அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது படிக்கிற இடத்துலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, எல்லா இடத்துலையும் போட்டி பொறாமைகள் சூழ்ந்த ஒரு உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு யார் பிரச்சனை கொடுத்தாலும் அந்த நபர் நம்மிடம் நெருங்காதவாறு ஒரு பாதுகாப்பை தரக்கூடியது தான் நாளைக்கு நம் வீடுகளில் ஏற்றக்கூடிய தீபம். எந்த நேரத்தில் ஏற்றலாம் அப்படின்னா மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றலாம். இந்த தீபத்தை நாளைக்கு எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த அஷ்டமி திதியானது இன்று இரவு 9 மணிக்கு ஆரம்பித்து நாளை இரவு 11 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை எப்போ வேணாலும் ஏற்றலாம். அஷ்டமி அப்படிங்கிறதால நீங்கள் ராகு காலத்தில் ஏற்றினாலும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வெள்ளிக்கிழமை
ராகு காலத்தில் ஏற்றினாலும் பிரச்சனை இல்லை. இதை மாதிரி கொஞ்சம் சதுரமான சிவப்பு நிற துணி தான் பெஸ்ட்டு. சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க. அது கூட நமக்கு தேவை 27 மிளகு. இப்போது இது யூஷுவல் தீபம் மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த 27 மிளகை இந்த சிவப்பு துணியில் ஒவ்வொரு மிளகாக நீங்கள் வைக்கும் பொழுது நீங்கள் 27 நட்சத்திரங்களோட பெயரை நீங்கள் உச்சரிக்கணும். நான் இப்போ அட்டாச் பண்ணுற நட்சத்திரங்களோட பெயர். ஸோ நீங்கள் அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டோ இல்லை அது நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டோ அதை பார்த்துட்டே நீங்கள் ஒவ்வொரு மிளகையும் வைக்கும்பொழுது அந்த நட்சத்திரங்களோட பெயரை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே வரலாம். ஏன் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரங்களோட பெயரை ஒவ்வொரு மிளகு வைக்கும்பொழுது உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிரச்சனை தருபவர்கள், நம்மக்கிட்ட கடன் வாங்கிட்டு தராமல் போனவங்க, அல்லது நம்மை ரொம்ப அவமானப்படுத்தியவர்கள், அசிங்கப்படுத்தியவர்கள், அல்லது நம்ம கூட இருந்தே நம்மை குழி தோண்டி புதைப்பவர்கள், இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம். நமக்கு துரோகம் செய்தவர்கள், அதிலும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள், இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க இந்த 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரமாக தான் இருப்பாங்க. அவங்க நட்சத்திரம் நமக்கு தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது. ஸோ இப்படி இந்த 27 பெயர்களை நீங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு இழைத்த அநீதிகளை உணர்ந்து அதற்கு பிராயச்சித்தம் தேட ஆரம்பிப்பார்கள். இப்போ பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்கன்னா அந்த பணத்தை உங்களிடம் தேடி தர வருவாங்க. இப்போ கணவர் உங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட தவறான தொடர்பில் இருக்கிறாருன்னா அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து திரும்பவும் உங்ககிட்ட வருவார். நம்முடைய நெருங்கிய சொந்தங்களே நம்மக்கிட்ட நகையை வாங்கிட்டு அதை திரும்பி தராமல் இப்போ தரேன் அப்போ தரேன் அப்படின்னு இழுத்தடிக்கிறது. அதே போல் வழக்கு, இப்போ நமக்கு ஒரு இடம் சேரணும்னா நம்முடைய உடன் பிறந்தவர்களே நம்ம மேலே வழக்கு போடுறது, அல்லது நெருங்கிய உறவினர்கள் வழக்கு போட்டு அந்த இடம் நம்ம கைக்கு வராமல் பண்ணுறது. இப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறவங்க இந்த ஒரு வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். அப்படி யாரும் இல்லைங்க எனக்கு அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட்டு 27 மிளகை நீங்கள் வைக்கும்பொழுது ஓம் பைரவா போற்றி அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். ஒரு முறை நீங்கள் 27 நட்சத்திரத்தின் பெயர்களை நீங்கள் சொல்லி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதை ஒரு முடிச்சு மாதிரி நம்ம கட்டிட்டு எப்பொழுதும் போல் நல்லெண்ணெய் தீபம், மண் அகல் விளக்கில் இதை திரியாக வச்சு நல்லெண்ணெய் தீபம் நம்ம ஏற்றணும். அந்த அகலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சிகப்பு நிற பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிடுங்க. இப்போ அந்த 27 நட்சத்திரங்களோட பெயரை இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போது நீங்கள் நட்சத்திரத்தோட பெயர் மட்டும் சொன்னாலே போதும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த நபரோட நட்சத்திரம் தெரியும்னா அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் இனி என்னை எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் நீங்கள் வேண்டிக்கோங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்ராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதை மட்டும் நாளைக்கு நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே வையுங்க. அதுவே போதுமானது. இந்த தீபமானது வடக்கு திசையோ அல்லது கிழக்கு திசையோ நம்ம ஏற்றலாம். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் இது எரிந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் நம்மளே அதை குளிர் வச்சிடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.